வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வேலையே செய்யாமல் சம்பாதிக்கிறது, அதாவது ஏர்ன் வித்தவுட் எனி ஒர்க். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 கட்டினா போதும், நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். இப்படிங்க இந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். கொஞ்சம் வந்து நினச்சி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறது இழிச்சு வாங்கலாச்சு. யாரும் வந்து எதையும் நினச்சி பார்க்கறது கிடையாது. அதனால வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களையே டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஏன்னா அதில் ஏமாந்தவள நானும் ஒருத்தன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் ஆசைப்பட்டு ஏமாந்துட்டேன். எப்படின்னா, நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி வந்து நிறையா கம்பெனி வந்து கரெக்டாக தர்றாங்க. அந்த கரெக்டாக அவங்க தர்றாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்களும் புதுசோட டேட்டா என்ட்ரின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து மக்கள் வந்து டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக தர கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா யாரும் ஈஸியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தரதில்ல. எல்லாம் வந்து டைப்பிங்கில் பெர்ஃபெக்டாக டைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தர்றாங்க. அதாவது கரெக்டாக ஹை ஸ்பீடில் டைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க்கு தர்றாங்க. அவங்களால மட்டும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ஏமாத்த ஃப்ராடு பயலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் தர்றாங்க. அந்த காப்பி பேஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நமக்கு நீங்கள் அவங்க ஒரு 250 ஃபைல் அனுப்பாங்களாமா, நம்மளுக்கு அதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போவோம். ஒரு குழந்தை கூட காப்பி பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தை பண்ணுற வேலைக்கு நம்மளுக்கே அவன் பணம் தர்றான், அவ்வளோ பணம் தர்றான் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்குறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயிலேருந்து வாங்குறாங்க. இப்போ நானும் கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு கம்பெனியில் பணம் கட்டினோம். கம்பெனியில் ஒரு ஆஃபீஸோட ஒரு ரூம் போட்டு தான் பணம் கட்டினோம். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆளே காணோம். எங்களை மாதிரி ஒரு 100-150 பேர்த்துக்கிட்ட அவன் ஏமாற்றிருப்பான். அவன் ஏமாற்றி தஞ்சாவூருக்கு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ லாஸ் யாருக்கு? இப்போ லாஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தானே. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனுக்கு 7,000னா அந்த 100 பேரில் எல்லாமே ஒவ்வொரு ஐடி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் ஆசைப்பட்டு காப்பி பேஸ்ட் ஒர்க் தானே, நம்ம 10 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு ஆள் போட்டு ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. 20 ஐடி 30 ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அவன் அடித்தது மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரே மாதத்தில் அவன் அடித்தது ஒரு 7-8 லட்சத்துக்கு பக்கம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டான். எங்கள் டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி தமிழ்நாட்டே டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்காக தான் எதற்கா ஒர்க்கே பண்ணாமல் பணம் சம்பாதிக்கலன்னா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் தெரியும் நம்மளை ஏமாற்றிக்கிறான் அப்படிங்கிறது. அதுவும் எப்போ அவன் ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து ஒர்க் பண்ணாமல் எங்காவது சம்பளம் தருவாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். என்னமோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணால் ஆன்லைன்னால் சும்மா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ வந்து நம்ம சும்மா நெட்டு வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு பணத்தை கட்டி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தமிழ் சினிமா நியூஸை எடுத்துக்கங்க. இந்த டாப்பிக்கில் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை behindwoods.com தான் டாப்பில் இருக்கிறான். இவன் எத்தனை ஆளை வச்சு இந்த வெப்சைட்டுக்காக வேலை வாங்குறான், எவ்வளவு ஆளை வெளியில் சுற்ற விட்டு வெப்சைட்டுக்காக நியூஸ் கலெக்ட் பண்ணுறான், இவன் சர்வருக்கு எவ்வளோ பே பண்ணுறான், இவ்வளவும் பண்ணித்தான் வந்து இவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஏர்ன் பண்ணுறான். ஓகேங்களா? அவனும் வந்து எடுத்ததையும்லாம் வந்து டெவலப் ஆக முடியாதுங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும். நம்ம வந்து எடுத்ததையும் டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணாமையே சம்பாதிக்கணும், ஈஸியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத அவங்க நம்மளை ரவுண்டு கட்டி ஏமாத்துறாங்க. இப்போ நம்ம வந்து எந்த கான்செப்டில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம் நம்ம ஆன்லைனில். ஆனால் வந்து அந்த கான்செப்ட் நான் ஒர்க் பண்ணால் மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மட்டும் நம்மளை ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க. இப்போ behindwoods இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கிளிட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப பெரிய வெப்சைட்டு. இந்த பெரிய வெப்சைட் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் டெவலப் பண்ணுறாங்க. ஆள் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இவங்க டேட்டா டைப் பண்ணி ஒவ்வொரு மூவி பற்றி டைப் பண்ணி இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்கள்கிட்ட வாங்கித்தான் வந்து மற்றவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஏமாத்துறவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஏமாத்துறது மூலமாக தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்க,
மற்றபடி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்மளும் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம கொஞ்சமாவது நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆன்லைனில் வந்து நம்ம நிறையா ஜாப் இருக்குது. எல்லா ஜாப்புமே வந்து நம்ம கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். இப்போ நாங்கள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் AdSense தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் AdSenseக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணணும் நாம. ஏன்னா இது வந்து நம்ம வேர்ல்டு டாப் கம்பெனியில் டாப் லெவலில், அதாவது ஃபஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கூகுளில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பப்ளிஷராக ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அவனோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அவன் கேட்குற மாதிரி நம்ம வெப்சைட் இருக்கணும். உங்களுக்கு வெப்சைட் போட்டு கொடுக்குறதா, அதை எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். ஓகேங்களா? நம்ம கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக எடுக்கலாம், கிரிக்கெட்டை கேட்டகரியாக எடுக்கலாம், WWE இருக்குது, ஃப்ளவர்ஸை பற்றி எழுதலாம், சினிமாவை பற்றி எழுதலாம். நம்ம நினைக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்டகரி தான். கம்ப்யூட்டர்ஸை பற்றி எழுதலாம், மொபைல் ஃபோன்ஸை பற்றி எழுதலாம், சாஃப்ட்வேர்ஸை பற்றி ரிவ்யூ எழுதலாம், நீங்கள் எதை பற்றி வேணாலும் ரிவ்யூ எழுதலாம். அதாவது நம்ம தப்பாக, அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேருக்கு கிராக் லிங்க்கோ, ஒரு சாஃப்ட்வேர் கிராக் பண்ணி கொடுக்குறதோ, இல்லை அடுத்தவங்களை பற்றி தப்பாக எழுதுறது, இந்த அடல்ட்டு இது மாதிரி கொடுக்குறதா நம்மளுக்கு தப்பே தவிர, மற்றபடி நம்ம கரெக்டாக எழுதுகிற எல்லாமே வந்து நம்மளை ஏர்ன் பண்ண வைக்கும். நம்ம கரெக்டாக எழுதுகிற எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு ஏர்ன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி போடக்கூடாது. மற்ற வெப்சைட்டில் படித்து பார்த்திங்க நம்ம ஸ்டைலில் எழுதலாம். ஓகேங்களா? அதாவது வந்து இப்போ நம்ம ஐபிஎல் நடந்துச்சு. ஐபிஎல்லில் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே அந்த ஒரு ஐபிஎல் அன்றைக்கி நடக்கிற மேட்ச்சை பார்த்துட்டு தான் எழுதுகிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மேட்ச் நடக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஐபிஎல் மேட்ச்சை பார்க்குறாங்க, எழுதுகிறாங்க. தினமலர் இருக்குது, அவங்களும் அதே ஐபிஎல் மேட்ச் பார்க்குறாங்க, எழுதுகிறாங்க. தினகரன் இருக்குது, அதுவும் ஒரு அதே ஐபிஎல் மேட்ச் தான் பார்க்குறாங்க, அவங்க ஸ்டைலில் எழுதுகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நியூஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதில் அவங்க சொல்லிக்கிற மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு தான். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வெப்சைட்டு வந்து உங்கள் வெப்சைட் டிசைன் நாலேஜோ இல்லை நாலேஜோ இருக்க வேண்டியதில்லை. வெப்சைட் சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்களுக்கு வெப்சைட்டு போட்டு அதில் வந்து டிசைன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு அதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரே நாலேஜ், உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் ஓரளவுக்கு இருக்கணும். அதாவது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். அதாவது நீங்களாக யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கணும். அதாவது மற்றவங்க படித்து பார்க்கலாம், என்ன தான் படித்து பார்த்து எழுதினாலும் அது உங்கள் ஸ்டைலில் எழுதணுமல்ல. அதாவது நாம் மேட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லா 2 வந்து ஜூலையில் வருது, ஜூலை 13 வருது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறாங்க. பில்லா 2 ஃப்ரம் ஜூலை 13. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கண்டென்ட்டை வந்து நம்ம படித்து பார்த்து வேறு மாதிரி எழுதலாம். அதாவது நீங்களும் இதையே வந்து ஃபுல்லாக படித்து பார்த்து நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எழுதலாம். இல்லை நீங்கள் தமிழில் படித்து பார்த்து இங்கிலீஷில் ஆனால் ஒன்றும் நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஏன்னா நம்ம எழுதுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சதான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து திரும்ப திரும்ப வருவாங்க. நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே போதும், நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் ஏர்ன் பண்ணணும். அப்புறம் மேலும் நிறையா தகவல் உங்களுக்கு இந்த ஜாவா பற்றி வேணும்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9486854880. என் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா p.sathikdm@gmail.com. ஏன்னா நீங்கள் என் மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், எனக்கு இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என் இமெயிலில் பார்த்தீங்கன்னா நான் எப்போலாம் ஆன்லைனில் தான் இருப்பேன். தயவு செஞ்சு வந்து ஒர்க் பண்ணாமல் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறவங்கள என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டாம். யார் நான் ஒர்க் பண்ணுவேன், என்னால் முடியும், என்னால் இங்கிலீஷில் ஓரளவுக்காவது எழுத முடியும் அப்படிங்கிறவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யாரால் ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் வந்து ஒர்க் பண்ணாமலாம் என்னால் வந்து ஒர்க் பண்ணிலாம் சம்பாதிக்க முடியும், எனக்கு ஒர்க் பண்ணாமல் தான் வேணும்னா நீங்கள் மற்ற பக்கம் வந்து யார் ஒர்க் பண்ணாமல் சேலரி தராங்களோ அங்கே போய் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது உங்கள் ஒர்க். ஏன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒர்க்கு கொடுத்தா தான் நீங்கள் குறைஞ்சபட்சமே சம்பாதிக்க முடியும்.
நான் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.